ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vettuthottamvlogs. இன்றைக்கி நம்ம vettuthottamvlogsல பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன காய்கறி அறுவடை பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிளைமேட் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா மழை வர மாதிரியே இருக்குது. இன்றைக்கி முதல் அறுவடை பார்த்திங்கன்னா நம்மளோட புடலங்காய் தான் வந்து அறுவடை பண்ண போகிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காய் வந்து இருக்குது, நல்லாவே பெருசாக இருக்குது. இதையும் அறுவடை பண்ணிடலாம். அடுத்தது இங்கே ஒரு பிஞ்சு ஒன்று இருக்குது, அது வந்து இன்னும் பெருசாகும். அதுக்கப்புறமா அறுவடை பண்ணிடலாம். பெருசானதுக்கப்புறமா அதே மாதிரி இங்கேயும் ஒரு பிஞ்சு இருக்குது. அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது, ஆனால் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் புழு விழுந்துருச்சு. அதனால் இதை வந்து கட் பண்ணி தூரம் போட்டுடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம விதைக்காக விட்டுட்டோம் இல்லைங்களா, முத்தி போயிடுச்சுன்னு சொல்லி. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழுக்கிறக்க ஆரம்பிச்சிருக்குது. அடுத்தது 2 பிஞ்சு ஒரே விழுதில் பார்த்தோம் இல்லைங்களா, அதுவுமே நல்லாவே பெருசாக இருக்குது. இதையும் அறுவடை பண்ணிடலாம். ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாக இருக்குது. இங்கே ஒன்று, அடுத்தது இங்கே ஒன்று. இதோட பார்த்திங்கன்னா 3 புடலங்காய் வந்து அறுவடை பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குது, இதுவுமே நல்லா பெருசாக இருக்குது. இதை அறுவடை பண்ணிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிஞ்சுகள் வந்து இருக்குது. இந்த பிஞ்சு பார்த்திங்கன்னா வெம்பி போயிருச்சு, கொஞ்சம் புழுவும் முழுந்திருக்கு. அதனால் இதை கட் பண்ணிடலாம். அடுத்தது அங்கே ஒன்று இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கேயும் பிஞ்சுகள் நிறைய வச்சுருக்கு. அப்படியே பார்த்துடலாம். அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது, நல்லாவே பெருசாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 2 இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது. முள் பார்த்திங்கன்னா அப்படியே கையில் ஏறிடுச்சு. இதை வந்து அப்படியே பிடுங்கிக்கலாம். நல்லா மழை வர மாதிரி நல்லா இடிக்குது. மழை வர்றதுக்குள்ளே நம்ம இன்றைக்கி வந்து அறுவடை பண்ணிடலாம். இன்னும் மேலையில் பார்த்திங்கன்னா போன டைம் நிறைய பிஞ்சுகள் இருந்தது இல்லைங்களா, அது எல்லாமே அறுவடை பண்ணிடலாம். நல்லா பெருசாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, கீழே வைக்கலாம். அந்த மேலே இருக்கிறதெல்லாம் அறுவடை பண்ணிட்டு வந்துடலாம். அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நிறைய காய்கள் வந்து அறுவடை பண்ண போகிறோம். அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது, இது வந்து நம்ம விதைக்காக வெட்டுறலாம். நல்லாவே பெருசாக இருக்குது. ஒரு 2-3 காய் பார்த்திங்கன்னா விதைக்காக வெட்டுறலாம். ஏன்னா நம்ம புடலங்காய் போட்டதுலேருந்து நல்லாவே வரமாட்டேங்குதுன்னு சொல்லி இப்போ இந்த டைம் தான் பார்த்திங்கன்னா நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இந்த இதில் பார்த்திங்கன்னா விதைகள் வந்து எடுத்துக்கலாம். அதனால் விதைகள் வந்து விட்டுறலாம். மழை பார்த்திங்கன்னா வந்தாச்சு, நல்லா முறைஞ்சிட்டு வருது. சத்தம் பாருங்க. அவ்வளோதான். இந்த இடத்துலையெல்லாம் பார்த்திங்கன்னா இல்லை. மழை வந்தாச்சு. அறுவடை பண்ண காய்களை மட்டும் நனையாமல் எடுத்துகிட்டு போயிடலாம். மழை நின்னதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வந்து அடுத்த அறுவடையெல்லாம் ஆரம்பிச்சுக்கலாம்.
அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா சொரக்காய் இந்த இடத்துல ஒன்று இருக்குது. ஒரு காய் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது. இதையே அறுவடை பண்ணிடலாம். இதோட 2 சொரக்காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது. இதையே அறுவடை பண்ணிடலாம். இந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா இன்னொரு பிஞ்சு ஒன்று இருக்குது. அது வந்து நல்லா பெருசானதுக்கப்புறம் அறுவடை பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது. இந்த காயும் பார்த்திங்கன்னா நல்லாவே முத்தி இருக்குது. இதையும் அறுவடை பண்ணிடலாம். இந்த இடத்துல பாருங்கள், மயில் வந்து உள்ள முட்டை வச்சு அடை காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம வந்து அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்படியே சுற்றி போய் காய்கள் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு காய் ஒன்று இருக்குது. இதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 5 காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். மழை பார்த்திங்கன்னா நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இனி வந்து நனைஞ்சிருவோம். அறுவடை பண்ண காய் எல்லாமே எடுத்துகிட்டு போயிடலாம். கொண்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு காட்டுறேன். இன்றைக்கி சொரக்காயில் ஒரு 5 காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். புடலங்காயில் ஒரு 8 காய் அறுவடை பண்ணியிருக்கோம். இன்றைக்கி புடலங்காய் அறுவடை பார்த்திங்கன்னா அதிகமாகவே கிடச்சிருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா மழை நின்னதுக்கப்புறமா நம்ம தோப்புக்குள்ளே ஒரே ஒரு வாழைத்தார் வந்து பழுத்திருந்தது. அதையும் பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிடலாம். ஒரு 2 பழம் பார்த்திங்கன்னா குருவி வந்து கொத்திருச்சு. அதில் ஒரு சீப்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பழம் வீணாக போயிருச்சு. மறுபடியும் பார்த்திங்கன்னா அதை வெட்டிட்டு அதில் இருக்கிற பழத்தையெல்லாம் கீழே எடுத்து போட்டுடலாம். குருவியை வந்து அப்படியே சாப்பிட்டுக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பழம் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. அப்படியே குருவி வந்து கடிச்சிருக்குது. அதை அப்படியே எடுத்து போட்டுடலாம். அணிலெல்லாம் வந்து கொத்தி சாப்பிட்டுக்கும். இந்த வாழை ரகம் பார்த்திங்கன்னா இது ரஸ்தாளி. நம்ம வெட்டினோடனே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு 2-3 நாளையில் நல்லாவே பழுத்துக்கும். அப்புறம் இந்த மாதிரி தனித்தனியாக எல்லா பழம் வந்து விழுக ஆரம்பிச்சிரும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு 2 பழம் சாப்பிட்டா போதே பசியே ஆகாது. அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா ஒரு வாழைத்தாறு, புடலங்காய், சொரக்காய். நம்ம வீட்டு தோட்டத்துக்கு இன்றைய காய்கறி அறுவடை இவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.